வளமும் உனது கொடை அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள் பசிக்கு உணவாவாய் பருகும் நீராவாய் சுவாசிக்கும் காற்றாவாய் சுகம் தரும் நல் விருந்தாவாய் பிரபஞ்சமே மகா சக்தியே உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிறுநீரக கற்கள், அதற்கான காரணங்கள் என்ன, தீர்வுகள் என்ன அப்படிங்கறத டாக்டர் அண்ட் ஹீலர் யுகேஷ் அவங்க எடுக்க போறாங்க. சாரோட இன்ட்ரோ பாலாஜி சார் கொடுப்பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஓரளவுக்கு ஒரு சிலர் அறிமுகமாயிருப்பீங்க. டாக்டர் கேஸ் அவர் அவர் மெடிக்கல் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். அது போக நம்ம அக்குபஞ்சர் டிப்ளமோவும் பண்ணியிருக்காரு. வேற சில கோர்சஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல படிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப பேஷனேட்டா டீப்பா இன்வால்மெண்டோட அக்குபஞ்சருக்குள்ள இருக்காரு. போன 2 கிளாஸஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நல்ல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாரு. அவர் தான் இன்னைக்கு செஷன் எடுக்க போறாரு. செஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கடைசியா ரைஸ் பண்ணிக்கலாம். கேஸ் நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சிறுநீரக கற்கள் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே எல்லாருமே அடிக்கடி கேள்விப்படுற ஒண்ணு சிறுநீரக கற்கள். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. முதல்ல இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நான் அனுபவத்துல பார்த்த சில காரணங்கள் நான் சொல்றேங்க. இந்த சிறுநீரக கற்கள் அப்புறம் பித்தப்பை கல் நம்ம இன்னொரு நாள் கூட பார்க்கலாங்க. சிறுநீரக கற்களுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இந்த சால்ட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது இம்பேலன்ஸா ஆயிருதுங்க. ஸோ அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. அதுல மெயினா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, இப்ப உள்ள நிறைய பேஷண்ட்ஸ்க்கு என்ன பாக்குறேன்னா, அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அதுக்கு ஒரு காரணமா இருக்குங்க. அதாவது கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம ட்ரிபிள் வார்மர்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர்ல சொல்லுவோம். அதுல ட்ரிபிள் வார்மரையே 3ஆ பிரிப்பாங்க. அப்பர் வார்மர், மிடில் வார்மர், லோவர் வார்மர் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிப்பாங்க. அந்த லோவர் வார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி, அந்த பகுதி பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா சூடாயிருதுங்க. அப்படி சூடாகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படி லோவர் வார்மர் சூடாகும் போது நம்ம குடல் அதிகப்படியா சூடாகும் போது அது பாதிக்கக்கூடிய சில உறுப்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பெண்களுக்கு யூட்ரஸ், ஆண்களுக்கு விதைப்பை, இது அவங்களுக்கு அதிகமா சூடாகும். கூடவே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கிட்னி சூடாகுங்க. அக்குபங்சர்ல டேம்ப் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி ஆகுறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிறுநீரகம் சிறுநீரை சுத்திகரிக்கும் போது அதனுடைய உப்புக்கள்லாம் சைட்ல சிறுநீரகத்துல படியுங்க. நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள்ல அந்த உப்புக்கள் படியும். இந்த இந்த ஒரு மலச்சிக்கல் ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது பண்ணுது. அந்த சூட்டை அதிகப்படுத்துறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனையா நான் பாக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தண்ணீர் ஒரு மெயின் ரீசனா இருக்குங்க. இன்றைய உள்ள காலகட்டங்கள்ல நம்ம எல்லாருமே மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஆர்ஓ வாட்டர், அப்புறம் இன்னும் நிறைய பியூரிஃபையர்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி வாட்டர்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வாட்டர்னாலே அதுல அல்கலைன் நேச்சர் அப்படின்ற அந்த வாட்டரோட பிஹெச் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது கொஞ்சம் அல்கலைனா இருக்கணுங்க. 7க்கு மேல இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புக்கு அது குடிக்க உகந்தது. ஆனா இப்போ ஆர்ஓ வாட்டரா இருக்கட்டும், மினரல் வாட்டரா இருக்கட்டும், எல்லா வாட்டருமே அதோட பிஹெச் கொஞ்சம் கம்மியாகுது. அசிடிக் இன் நேச்சரா மாறுது. ஒரு விஷயம் அசிடிக்கா இருந்தாலே அதுல
எப்படி சொல்றதுங்க, உப்பு தன்மை ஜாஸ்தியான ஒரு விஷயம் தான் இந்த அசிடிக் நேச்சர். அது அந்த அசிடிக் நேச்சர் உள்ள வாட்டர்ல வந்துட்டு உப்பு வந்துட்டு அதிகமா படியறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருக்கு. அதே போலதான் வந்துட்டு நம்ம இந்த மினரல் வாட்டர், ஆரோ வாட்டருக்கே இவ்வளவு விஷயம் சொல்லும் போது, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆஹ் எல்லா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், எல்லா டிவில வரக்கூடிய, விளம்பரத்துல வரக்கூடிய எல்லா பேக்டு கூல் ட்ரிங்க்ஸ், இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அதனுடைய பிஹெச் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும்போது அது ரொம்ப அசிடிக்கா இருக்கும். அது வந்துட்டு இயல்பாவே வந்துட்டு நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் ரத்தத்துல வந்துட்டு யூரியா அந்த அந்த மாதிரியான உப்புக்கள் வந்துட்டு அதிகமா தான் இருக்குங்க. இயல்பாவே அதிகமாகும். ஏன்னா அது அசிடிக் இன் நேச்சரா இருக்கிறதுனால அது வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பாடி மெட்டபாலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல வந்துட்டு உப்பு வந்து அதிகமா தான் காட்டும். சரி, எந்த தண்ணீர் வந்துட்டு குடிக்கிறதுக்கு உகந்தது? முக்கியமா முக்கியமா இந்த அஹ், நம்மளுடைய கிட்னிக்கு வந்துட்டு எது வந்துட்டு உகந்தது, எது நல்ல ஒரு தண்ணி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது மழை நீர் தாங்க. மழை நீர் வந்துட்டு அல்கலைன் நேச்சர். மழை நீரோட பிஹெச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த தண்ணி வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லாருமே இந்த மழை நீரை வந்துட்டு சேமிச்சு அதை வந்துட்டு பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மழை நீர்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படி கொடுக்குங்க. நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப நல்லா அதிகமாகும். சரி, அடுத்த காரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் சொல்றாங்க இல்லைங்களா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிறுநீரக கற்கள் வந்துட்டு ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு வந்துட்டு அது வெளிப்படுத்தாது. அதோட சிம்டம்ஸ் வந்துட்டு ஆரம்பத்திலேயே தெரியாது. அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல தான் அவங்களுக்கு வந்துட்டு அதோட சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிவியர் ஆகும். அதனாலதான் போயிட்டு திடீர்னு சுகர், ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு அவங்களுக்கு பயங்கர போது 10 mm 12 mm கல் இருக்கு, உங்களுக்கு கல்லு வந்துட்டு பெருசா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்திலேயே அந்த வலி வந்துட்டு தெரியாது. காரணம் என்ன, அவங்களுக்கு வந்துட்டு அந்த நரம்புகள் வந்துட்டு நரம்புகள் வந்துட்டு கொஞ்சம் வலு இழந்து இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அதனால அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த ஒரு சிம்டம்ஸ்லாம் தெரியாது. சின்ன வயசுல இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு இணை நோய்கள் வந்துட்டு எதுவுமே இல்ல, டயபெட்டிஸ் இல்ல அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு 4 mm 3 mm 5 mmலயே வந்துட்டு அவங்களுக்கு நல்ல வலி தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா நம்ம சரி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாவே வந்துட்டு சரி பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா கற்கள் வந்துட்டு உருவாகுது. கற்கள் வந்துட்டு 1 mm 2 mm அப்படி சைஸ் சொல்றாங்க இல்லைங்களா? அது இல்லாம நம்மளோட உடம்புல சாதாரணமாவே எல்லாருக்குமே வந்துட்டு உப்புத்தன்மை வந்துட்டு யூரின்ல இருக்கும். கிட்னி ஃபுல்லாவே வந்துட்டு அது உப்புத்தன்மையோட தான் இருக்கும். இப்ப எல்லாருக்கும் அந்த உப்புத்தன்மை படியாம அது வெளியேறிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது நம்மளோட கல்லீரல், லிவர் தான் வந்துட்டு அதுக்கு உறுதுணையா இருக்குது. இப்ப யாருக்கெல்லாம் லிவர் எனர்ஜி கம்மியாகுதோ அந்த உப்புத்தன்மை வந்துட்டு கிட்னில இருந்துட்டு நகராது. அது வந்துட்டு படிய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல ஒரு விஷயம் வந்துட்டு நகருதல் அப்படின்ற ஒரு வேலையை செய்யறது வந்துட்டு கல்லீரல் தான். கல்லீரலோட எனர்ஜி கம்மியாக நம்ம உடம்புல வந்துட்டு நகர்தல் அப்படின்ற ஒரு வேலை வந்துட்டு அதோட தன்மை வந்துட்டு கம்மியாகும். ஸோ உப்பு வந்துட்டு படியும். இதுன்னு இல்லை, கொலஸ்ட்ரால் வந்துட்டு அதிகமாகுது, நம்ம உடம்புல தேங்குது,
சுகர் வந்துட்டு தேங்குது அப்படிங்கும்போது இந்த தேங்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தாலே நம்மளோட கிட்னி எனர்ஜி வந்துட்டு சாரி லிவர் வந்துட்டு அதோட எனர்ஜி வந்துட்டு கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் நம்ம லேட்டா தூங்குறது, அதிகப்படியா வந்துட்டு மனம் வந்துட்டு ஒரு விஷயத்துல குவிச்சுட்டே இருக்கிறது, பிடிக்காத வேலை செய்யறது, இப்படி பல காரணங்கள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் ஆரம்பத்துல மலச்சிக்கல் வந்துட்டு ஒரு காரணமா சொன்னேன். இப்போ இன்னொரு காரணம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான காரணம் வந்துட்டு நம்மளோட தூக்கம். தூக்கம்னு பார்க்கும்போது அது முறையா இல்ல, டீப் ஸ்லீப் நம்ம வந்துட்டு போகல அப்படிங்கும்போது லிவரோட எனர்ஜி கம்மியாகும். லிவரோட எனர்ஜி கம்மியாகும்போது நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த சிறுநீரக கற்கள் வரும். அதற்கான காரணம் நான் இப்போ சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜீரணம், நம்மளோட பசி, ஜீரணத்தன்மை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்கணும். அது வந்துட்டு ஜீரணத்தன்மை கம்மியா இருந்தது அப்படின்னா, அந்த ஒரு உப்புத்தன்மை வந்துட்டு நம்ம உடம்பு வந்துட்டு முழுமையா செரிக்காம தேங்குங்க. ஜீரணம் வந்து இந்த ஒரு 3 விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு கல் அ சிறுநீரக கற்கள் வந்துருச்சுனாலும், வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வராம இருக்கணும்னாலும், இந்த ஒரு 3 விஷயத்த பார்க்கணும். மெயினா 3 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு வந்துட்டு மலச்சிக்கல், அடுத்து வந்துட்டு தூக்கம், அடுத்து வந்துட்டு ஜீரணத்தன்மை. அதுக்கு அடுத்து நம்ம தண்ணி, அவங்க என்ன தண்ணி யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். நார்மலா நம்மளோட வாழ்வியல் முறை வந்துட்டு நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்னென்ன எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம இருக்கணும். ஸோ இப்போ மெயினா வந்துட்டு இந்த ஒரு 3 விஷயத்த மலச்சிக்கல், தூக்கம், ஜீரண இது வந்துட்டு நம்ம மகேஷ் சார் வந்துட்டு ரொம்ப நெறைய கிளாஸ்ல நெறைய நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அத வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. முக்கியமா கிட்னிக்கல் வந்தவங்க இனி வராம இருக்கிறதுக்கு இது 3யும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெறைய விஷயம் நம்ம மாத்திக்கணும். முக்கியமா தண்ணீங்க. ஓகே. இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு கிட்னிக்கல் வந்துருச்சு. ஒரு பேஷண்ட் வந்துட்டு நம்மகிட்ட வர்றாங்க. இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டு நம்மள கேட்கறாங்க அப்படின்னு வைங்களேன். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 8 வரைக்கும் 8 மில்லி மீட்டர் வரைக்கும் உள்ள கற்கள வந்துட்டு ட்ரீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு நெறைய பேர்த்துக்கு. அதுக்கு மேல வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளவா கோஆப்பரேட் பண்றது இல்ல. ஏன்னா வலி ரொம்ப அதிகமா இருக்கும். பிரசவ வலிய விட அதிக வலி வந்துட்டு கிட்னி கல்லுக்கு இருக்கும். ஸோ 1 சென்டிமீட்டருக்கு மேல நம்ம பெரிய கற்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவங்க வலிய வந்துட்டு பொறுக்கணும். எல்லாராலும் அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியறதில்ல. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேஸ்? கேக்குதுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க. பேசுங்க. ப்ரொசீட் பண்ணுங்க. கேக்குது. கேக்குதுங்க சார். ஓகே. கேக்குது. ஸோ இப்போ அந்த ஒரு 3 விஷயத்த வந்துட்டு நம்ம கரெக்ட்டா வச்சுக்கணும். முக்கியமா கிட்னிக்கல் வந்தவங்களுக்கு. ஆம், ஒரு கிட்னிக்கல் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அவங்க பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் ஒரு 1 வீக் அந்த மாரி இருக்கும்போது அந்த கிட்னிக்கல் வந்துட்டு உடையும். பகுதி பகுதியா உடைஞ்சு அதுக்கப்புறம் வெளியேறும். மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால எல்லாராலையும் கோஆப்பரேட் பண்ண முடியாது. 2வது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நாள்ல 1 சென்டிமீட்டருக்கு யாருக்குமே கல் உருவாகாதுங்க. ஒரு
ஒரே நாள்ல எல்லாம் உருவாகாது. கொஞ்சம் கொஞ்சமா மாத கணக்குல அந்த உப்பு படிஞ்சுதான் வந்துட்டு அந்த ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கல் வந்துட்டு உருவாகும். ஸோ ஒரு 3 மில்லிமீட்டர் அளவு கல் இருக்கும் போதே அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா வரும். ஆஹ் அடிமுதுகு வந்துட்டு குத்துற மாதிரி, இல்ல குடைச்சல் ஏற்படுற மாதிரி, இல்ல வந்துட்டு யூரின் போகிறது போது ரொம்ப எரிச்சல் ஆகுற மாதிரி, யூரின் போகும்போது கடுகடுன்னு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பா காட்டும். மலச்சிக்கல் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஜீரணம் வந்துட்டு ஒழுங்கா இருக்காது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் ஒழுங்கா இருக்காது. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அதை புறக்கணிச்சிருவாங்க. இது சாதாரண ஒரு விஷயம்தான். எல்லாருமே அப்படிதான் பண்றோம். ஒரு நோய் வந்துட்டு உருவாகும் போது நமக்கு வந்துட்டு அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும். ஸோ அந்த சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும்போதே நம்ம வந்துட்டு நம்ம எங்க தப்பு பண்றோம், வாழ்வியல்ல வந்துட்டு எங்க தப்பு பண்றோம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே அது அப்படியே சரியாயிரும். அப்படி நம்ம அந்த விஷயங்களை எல்லாம் புறக்கணிக்கும் போதுதான் நமக்கு வந்துட்டு நிறைய அந்த கல்லு வந்துட்டு பெருசாகிறது. கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு ஒரு பெரிய சைஸ் கல்லானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்துட்டு இனி விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா வலியை கொடுத்து நம்மளை படுக்க வைக்கும். ஸோ கிட்னி கல் அப்படின்றது ஒரே நாள்ல உருவாகக்கூடியது இல்ல, பல மாதங்கள் ஆகும். அந்த பல மாதங்கள் வந்துட்டு நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்துட்டு நம்ம புறக்கணிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அது அது பண்ணாம ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா சரி பண்ணலாங்க. ஸோ இப்போ நான் என்னோட அனுபவத்துல நான் சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்து அது நல்லா வேலை செஞ்ச சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இப்போ கிட்னி கல்லோட சைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு, வலியும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம நாடி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புள்ளி வந்துட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு SI18 அப்படின்ற பாயிண்ட் வந்துட்டு நம்ம போட்டுட்டு அந்த SI18க்கு ஹாஃப் சூன் கீழே இருக்கக்கூடிய புள்ளி, இந்த 2 புள்ளி SI18 அப்புறம் SI18க்கு ஹாஃப் சூன் கீழே இருக்கக்கூடிய புள்ளி, இந்த 2 புள்ளியிலையும் நீடில் போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நீடில் போட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். பெயின் குறைஞ்சிரும். பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம லிவர் ஃபோர் இல்ல, சாரி, லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 LI4 இந்த பாயிண்ட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பெயின் வந்துட்டு நல்லா கம்மியாயிரும். சரி, இன்னும் கொஞ்சம் கிட்னி கல்லோட சைஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம லிவர் 3 யூஸ் பண்ணலாங்க. அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு, கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு ஏஜ் வந்துட்டு அதிகமா இருக்கு, சுகர் மாதிரியான இணை நோய்கள் இருக்கு அப்படிங்கும்போது SI18 அப்புறம் SI18க்கு ஒரு ஹாஃப் சூன் கீழே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, இந்த 2 இடத்துலயும் நீடில் போட்டுட்டு அப்புறம் ட்ரிபிள் வார்மர் 3 இந்த ஒரு புள்ளியையும் நம்ம போட்டுட்டு அப்புறம் ST36 இந்த 4 புள்ளியையும் நம்ம போடும்போது நல்லாவே வேலை செய்யுது. அப்புறம் இந்த லிவர் 4 வந்துட்டு பெயினை வந்துட்டு நல்லாவே குறைக்கும். ரொம்ப அதிகமான பெயின் சொல்றாங்க அப்படிங்கும்போது கிட்னியோட பேக் ஷூ பாயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம்.
bladder 23, urinary bladder 23. இந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு நம்ம நாடி பார்க்கும்போது கிட்னியோட பல்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு கிட்னியோட லெஃப்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் K5 வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா வேலை செய்யும். ஒரு சிலர் வந்துட்டு அடிவயிறு வந்துட்டு சூடா இருக்கிற மாதிரி இருக்கு, உடம்பு சூடா இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அப்புறம் நமக்கு நாடி பார்க்கும் போதும் தெரியும். ஆஹ் நெருப்பு மூலகத்துக்கான அந்த நாடி வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம கை வச்சாலே நம்ம கைய தூக்குற மாதிரி இருக்கும், விரல தூக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு SP9 வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப ரேரா யூரின் போகும்போது நல்லா வலிச்சு ரொம்ப டார்க் கலர் யூரின் மாதிரி போகுங்க. கொஞ்சம் ரத்தம் கலந்த மாதிரியான யூரின் போகும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு SP10ம் யூரினரி பிளாடர் 17 இந்த 2 பாயிண்ட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பா அந்த ரப்பர் பேண்ட் எதனா எத்தனை நாள் கழிச்சு எடுக்கணும்னாங்களா போன்ல போட்டது? அப்புறம் ஒரு சிலருக்கு நம்ம நீர் மூலகத்தோட நாடி பார்க்கும்போது அந்த நாடி வந்துட்டு சுத்தமாவே இருக்காது. அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கன்செப்ஷன் வெசல்ஸ், அதாவது DU3 வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வேலை செய்யுங்க. அப்புறம் K3 யூஸ் பண்ணலாம். யூரினரி பிளாடர் 60 அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு காம்பினேஷன் சொல்றேன், நல்லா வேலை செய்யும். இது வந்துட்டு கொஞ்சம் கல்லோட சைஸ், யூரின் அதாவது கிட்னி ஸ்டோனோட சைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா வேலை செய்யும். என்ன பாயிண்ட்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது CV3 அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் யூரினரி பிளாடர் 28, SP9, யூரினரி பிளாடர் 39, அப்புறம் யூரினரி பிளாடர் 34, SP6, அப்புறம் ST36. இது இல்லாம நம்ம நாடி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு புள்ளி யூஸ் பண்ணும்போது நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜென்ரலா நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிசல்ட் பார்த்த பாயிண்ட்ஸ். குறிப்பா இந்த பேக் ஷூ பாயிண்ட் யூஸ் பண்ணி லார்ஜ் இன்டெஸ்டைன் 11 இந்த புள்ளி, அப்புறம் SI18 இந்த 3 நம்ம யூஸ் பண்ணும்போது வலி வந்துட்டு நல்லா குறையுது. அப்புறம் நம்ம அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து பேசி நம்ம கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து அதை மாத்தணும்.
இன்னொன்னு என்ன அப்படின்னா, இத இப்ப சொல்ல போறது முக்கியமா எல்லாருமே நோட் பண்ணிக்கலாம். ஆஹ் ரணகல்லி அப்படின்ற ஒரு மூலிகை. ரணகல்லி அப்படின்ற ஒரு மூலிகை இந்த கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அந்த மூலிகைய. அந்த அந்த மூலிகையோட ஒரு இலைய எடுத்து நம்ம சும்மா மண்ல போட்டு கொஞ்சம் மண்ணை மேல தூவி விட்டுட்டாலே அந்த அந்த இலையில இருந்து வளர ஆரம்பிக்கும், செடி வளர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன இலைகள் அதுல இருந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்துட்டு கிட்னி கல்லுக்கு ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. என்னோட சஜஷன் அது இல்லாம கிட்னி கல்லை வந்துட்டு ட்ரீட் பண்ணவே வேண்டாம் அப்படின்றது. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ரொம்ப சின்ன சைஸ் கல் அப்படிங்கும்போது அதை நம்ம தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே சரியாயிருது, வலியும் குறையுது, அந்த எரிச்சல் எல்லாமே வந்துட்டு சரியாகுது, அடிமுதுகு வலி எல்லாமே சரியாகுது. இது இது கொடுத்து இந்த ரணகல்லிய வந்துட்டு காலையில ஒரு வெறும் வயிற்றுல ஒரு 2-3 இலை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எக்ஸலண்டா வேலை செய்யுது. அதே சமயம் கிட்னிக்கல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு சிலருக்கு வந்துட்டு திரும்ப வரும், ஒரு சிலருக்கு திரும்ப அந்த பெயின்லாம் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம அப்பப்போ சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம வீட்லயே ஒரு தொட்டி வச்சு வளர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்லா வந்துட்டு வேலை செய்யுது. அப்புறம் நம்ம ஒரு சூப் மாதிரி குடிக்கிறோம் அப்படின்னா இந்த பூளைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொங்கல் டைம்ல எல்லாம் நம்ம வீட்ல வந்துட்டு கட்டுவாங்க. அந்த அந்த ஒரு செடி வந்துட்டு அதே சமயம் நெரிஞ்சில்ல விட நெரிஞ்சில் விட ஆணை நெரிஞ்சில்னு சொல்லுவாங்க, பெருநெரிஞ்சில்னு சொல்லுவாங்க. அந்த பெருநெரிஞ்சிலோட இலைகள் அதை வந்துட்டு நம்ம தண்டாலே அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு மாறும். இது வந்துட்டு டயூரிட்டிக்ஸுக்கு ஈக்குவலா வேலை செய்வாங்க. ஆங்கில மருத்துவத்துல டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி யூரின் பிரியறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலா கூடிய ஒரு 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 மூலிகை. இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியில போட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம குடிக்கலாம். ஆணை நெரிஞ்சில் இல்ல பெருநெரிஞ்சில்னு சொல்லுவாங்க. அது கிடைக்காத பட்சத்துல சிறுநெரிஞ்சில் வந்துட்டு நம்ம யூஸ் வச்சு கூட நம்ம குடிக்கலாம். இது இல்லாம கிட்னி கல்லு வந்துட்டு ரொம்ப கல்லு வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு, வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வலியால துடிப்பாங்க. கிட்னியோட கல் வந்துட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆம், கல்கரைச்சின்னு ஒரு மாத்திரை இருக்குங்க. எஸ்கேஎம் கம்பெனி சித்தா மெடிக்கல் ஷாப்ல அது இருக்கும். அந்த மாத்திரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கல்லு வந்துட்டு அது கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கிட்னியோட எனர்ஜியை வந்துட்டு அதிகப்படுத்தும் போது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அந்த கல்லு வந்துட்டு 1 சென்டிமீட்டர் இருக்கிறது நம்ம பாயிண்ட்ஸ் போட்டு தாங்கக்கூடிய ஒரு வழியா வந்துட்டு நம்ம மாத்திக்கலாம். அது வந்துட்டு எல்லாருமே செய்ய முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு இந்த கிட்னிக்கல் வருது, அந்த சிம்டம்ஸ் வருது, அதோட ஆங்கில மருத்துவம் பார்க்காம வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு ட்ரீட் பண்ணலாம்.
அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணும்போது நிறைய எக்ஸலண்டான ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். இப்ப ஆங்கில மருத்துவம் பாக்குறாங்க அப்படிங்கும்போது அங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஹைட்ரேட் பண்றேன் அப்படின்ற பேர்ல ட்ரிப்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமா போடுவாங்க. யூரின் வந்துட்டு நல்லா போகணும் அப்படின்னு தண்ணி எக்கச்சக்கமா குடிப்பாங்க. நீர் ஆகாரம் அதுவே வந்துட்டு குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல வந்துட்டு வெப்பம் வந்துட்டு லூஸ் ஆகுங்க. நம்மளோட உடல்ல வந்துட்டு அந்த வெப்ப சக்தி வந்துட்டு அந்த நீர் அதெல்லாம் வந்துட்டு கடத்தும். அந்த தண்ணி வழியா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடெல்லாம் போயிரும். நம்ம உடம்புக்கு இயக்க சக்தி அப்படின்னா அந்த வெப்பம் தான். அந்த வெப்பம் வந்துட்டு வெளியேறும். அப்படி வெளியேறும்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நாடி பார்த்தோம் அப்படின்னா, ஃபயர் எலமெண்ட்ல எனர்ஜியே இருக்காது. ஃபர்ஸ்ட் அத கூட்டிட்டு தான் வந்துட்டு அடுத்து நம்ம கிட்னியவே வந்துட்டு ட்ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி லிட்டர் கணக்குல தண்ணி குடிங்க. அதுவும் இந்த குளிர்காலத்துல அட்வைஸ் பண்ணி விட்டுறது 4 லிட்டர் தண்ணி குடிங்க, 3 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு. வாந்தி வர அளவுக்கு தண்ணி குடிப்பாங்க. ஆஹ் ஒரு மாதிரி நாசியா இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளவு தண்ணி குடிப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற கிட்னி எனர்ஜியும் போயிரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வலியே அதிகமாகும். அது வரைக்கும் ஓரளவு வலியோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் வலி ரொம்ப அதிகமாகும். ஸோ இதெல்லாம் இல்லாம வரும்போது நம்ம ஈஸியா வந்துட்டு ட்ரீட் பண்ண முடியும். அதே சமயம் வலி மாத்திரை அது குடுப்பாங்க. வலி மாத்திரை குடுக்கும்போது லிவரோட எனர்ஜி அதிகமா அடி வாங்கும். அப்படி லிவரோட எனர்ஜி நெறையா செலவாகும்போது, நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி அந்த கல்லு வந்துட்டு நகராது. அதே இடத்துல இருந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, அதுக்காக தண்ணி குடிக்கக்கூடாதா அப்டின்னா, அ உங்களோட உடம்பு கேட்கற அளவுக்கு நீங்க உள்ளுணர்வு படி தண்ணி குடிக்கலாம். இப்போ நான் சொன்ன மூலிகைகள் அதெல்லாம் பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். வலி குறையும். மெயினா இந்த கிட்னிக்கல் அப்படின்றது ஒரு நாள்ல வராது. அ பல மாதங்கள், அ பல வருடங்கள் வந்துட்டு அ க நம்மளோட வாழ்வியல் முறை வந்துட்டு சீர்கேடு ஆகுறதுனால, நம்மளோட உள்ளுறுப்புகளுடைய எனர்ஜி குறைஞ்சு ஒரு வெப்பம் அதாவது சூடு வந்துட்டு அதிகமா ஒரு இடத்துல குவிஞ்சு தேங்கும்போது கிட்னி கல்லு வந்துட்டு உருவாகும். அது கிட்னி கல்லுன்னு கிடையாது. நம்ம உடம்புல ஆ பித்தப்பையில கல்லு உருவாகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாரி கல்லு வந்துட்டு அந்த ஒரு சூடு வந்துட்டு ஒரு இடத்துல தேங்குறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ எண்ணெய் தேய்ச்சு ரெகுலரா குளிச்சோம் அப்டின்னா, இந்த சூடு வந்துட்டு போகும். அதே மாரி பச்சை தண்ணீல குளிச்சோம்னாலும் சூடு போகும். இதெல்லாம் நம்மளோட டெய்லி நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு லைஃப் ஸ்டைல். முறையா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். அப்ப இந்த ஹீட்லாம் வந்துட்டு போகும். ஸோ அதே சமயம் அ சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இதுக்கெல்லாம் யாராவது மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல வேற விஷயங்களுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கிட்னி எனர்ஜின்றத விட லிவரோட எனர்ஜி கம்மியா இருக்கும். ஸோ லிவரோட எனர்ஜி, ஸ்ப்ளீனோட எனர்ஜி இதெல்லாம் கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாரி பேஷண்ட்ஸ ட்ரீட் பண்றது தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். மற்றபடி அ நமக்கு ஒரு
யங் ஏஜ்ல வந்துட்டு வேற எதுக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கும்போது நம்ம அழகா இந்த இப்ப நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணி அழகா கொண்டு வரலாம், சரியாகும். அதே சமயம் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பீன்ஸ் வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் நல்லா கை கொடுக்குது. பீன்ஸ் வைத்தியம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பீன்ஸ் வாங்கி அத விதை நீக்கிடணும். அந்த பீன்ஸ்ல இருக்கக்கூடிய விதை நீக்கிட்டு அதை குட்டி குட்டியா நறுக்கி ரொம்ப பொடுசு பொடுசா நறுக்கி அதை ஒரு 2 இல்ல 3 லிட்டர் தண்ணி நம்ம சிம்ல வச்சு காய்ச்சணுங்க. சிம்ல வச்சு அதை காய்ச்சணும். ஒரு 1 லிட்டர் அளவுக்கு காய்ச்சணும். அந்த ஒரு 3 லிட்டர் தண்ணி ஒரு 3/4 லிட்டர் 1/2 லிட்டர் வர வரைக்கும் காய்ச்சணும். காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பீன்ஸோட அந்த தண்ணிய 2யும் அரைச்சிடணும். மிக்சியில அரைச்சிட்டு அதை வந்துட்டு குடிச்சிடணும். குடிச்சிட்டு அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துல ஒரு 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். குடிச்சோம் அப்படின்னா அப்பவே அந்த ஒரு நாள் இல்ல 2 நாள்ல இல்ல ஒரு சிலருக்கு அப்பவே வந்துட்டு அந்த கிட்னி கல் வந்துட்டு வெளியேறிடும். இது எல்லாருக்கும் வேலை செய்தா அப்படின்னு கேட்கும்போது கிட்னியோட கிட்னி கல்லோட சைஸ் வந்துட்டு சின்னதா இருக்கும்போது நல்லா எல்லாருக்குமே வேலை செய்யுது. அதே சமயம் இது பண்ணும்போது வாந்தி வரும். பயங்கரமா நாசியா வந்துட்டு இருக்கும். கொமட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்கள் நம்ம நாடி பார்க்கும்போது அவங்களுக்கு லிவரோட எனர்ஜியும் இல்ல வந்துட்டு ஸ்பிளீன் ஸ்டொமக்கோட எனர்ஜி வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் அந்த நிலம் வந்துட்டு சரி பண்ணிட்டு ஸ்பிளீன் ஸ்டொமக் வந்துட்டு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு. ஸோ என்னோட அனுபவம் இதுதான். கிட்னி கல்லுக்கு வந்துட்டு நான் மெயினா சொல்ல வரக்கூடிய விஷயம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், தண்ணீர், அப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இது வந்துட்டு ப்ராப்பரா இருக்கான்னு நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும். இதுக்குன்னு இல்லை, எந்த நோய்களுக்குமே வந்துட்டு இந்த விஷயம்தான் வந்துட்டு அடிப்படை. ஓகே. என்னோட அனுபவத்துல நான் பார்த்த விஷயங்களை வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல யாருக்காவது கேள்விகள் இல்ல வந்துட்டு வேற இதை விட ஏதாவது வேற முறைகள் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு யாருக்காவது சஜஷன் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாங்க. தேங்க்யூ சார். யாராவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வம்சவேணி டீச்சர் ரணகல்லி யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, யாரும் கிளையண்ட் யாரோ ஒருத்தருக்கு யூஸ் பண்ண சொன்னீங்க, அந்த அனுபவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சார் மேம் இல்லையாட்டிருக்குங்க சார். அம்சவேணி மேம் சார். ஆமாப்பா, இல்லைன்னா வேற யாரும் பேசிட்டு. ஹலோ. ஓகேங்க சார். வேற கொஸ்டின்ஸ் இருந்தா ரைஸ் பண்ணலாம். ஓகேங்க சார். டிடி நீங்க பேசலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் நான் தங்கதுரை பேசுறேன் சார், சத்தியமங்கலத்துல இருந்து. இப்ப நம்ம பீன்ஸ் வைத்தியம் சொன்னது வந்து இப்ப எந்த வயிற்றுக்கு இருந்தாலும் சாப்பிடலாங்களா? அளவு ஏதாச்சும் இருக்குங்களா? இல்ல அது வெறும் வயிற்றுலயா? அந்த முறை கொஞ்சம் தெரியணும் சார். வெறும் வயிற்றுல பண்ணுங்க. கால் ஓகே. வயிற்றுலாம் இல்லைங்க. பெரும்பாலும் கிட்னி ஸ்டோன்ன்றது பெரியவங்களுக்கு தான் வரும்.
ஓகே சார். சின்ன வயசுல பெரும்பாலும் வராது. ரொம்ப ரொம்ப ரேரா தான் சின்ன வயசுல வரும். ஸோ பெரியவங்க யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நான் சொன்ன மாதிரி அந்த வயிறும் மண்ணீரல் ஜீரணம் வந்துட்டு நல்லா இருக்கணும். அவங்களுக்கு அந்த ஜீரண சக்தி நல்லா இருக்கணும். அப்பதான் அதை செரிச்சு உடல் வந்துட்டு உள்வாங்கி அந்த வேலையை செய்யும். செரிமானம் வந்துட்டு முறையா இல்ல, செரிமான சக்தி வந்துட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது அது வாந்தி வரும். பயங்கரமா கொமட்டல் ஏற்படும். ஓகே. அவங்களால அது செய்ய முடியாது. ஒரு 3-4 மணி நேரத்துல 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கும்போது அது எல்லாராலும் பண்ண முடியாது. அந்த தண்ணி ஓகே. வந்துட்டு உடம்புல செரிக்கணும், உள்வாங்கி பண்ணணும். கிட்னோட சக்தியும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஓகே சார். தேங்க்யூ சார். இப்ப அந்த பீன்ஸ் குடுக்கும்போது நம்ம ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து இது பண்ணலாமா சார்? நம்ம இல்ல அது பண்ணலாங்க. நீங்க போட்டுட்டு அந்த பாயிண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே சார். அவங்களுக்கு நம்ம நாடி பார்க்கும்போது அவங்களோட ஸ்ப்ளீன் இல்ல லிவரோட எனர்ஜி கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே சார். K10 கொடுக்கலாம். K10 அப்புறம் வந்துட்டு SP5, SP9 அப்புறம் SP1 அந்த மாதிரி நீங்க நாடி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். நமக்கு நாடி பார்க்கும்போது ஜீரணம் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கு, ஸ்ப்ளீனும் லிவரும் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம பாயிண்ட்ஸ் இல்லாமலே நம்ம அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வாந்தி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகிறது இல்ல. யாருக்கு ஜீரண சக்தி கம்மியா இருக்கோ அவங்களுக்கு தான் ஓகே. அந்த குமட்டல், வாந்தி அதெல்லாம் வருது. தேங்க்யூ சார். யா. சுப்பிரமணி சார், நீங்க பேசலாங்க சார். வணக்கம் சார் சொல்லுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். டவுட் கேளுங்க. இளஸ் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சிறுநீரக கற்களுக்கு இளநீர் வந்து உதவி செய்யுங்களா அல்லது இளநீர் குடிக்க கூடாதுங்களா? ஏன்னா அது ஒரு ஆல்கலின் அதிகம் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க ஐயா? அமிலத்தன்மை அதிகம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. இளநீருக்கு வந்துட்டு அமிலத்தன்மை அதிகம். இளநீரை வெறும் வயிற்றுல ஐயா, குடிக்க கட்டாய் வருதுங்க ஐயா கூடாது. உங்களுக்கு. வெறும் வயிறா இருக்கும்போது இளநீர் வந்துட்டு குடிக்க கூடாது. நிறைய பேர் காலையில எழுந்திரிச்ச உடனே ப்ளீஸ் அதை ரிப்பீட் பண்ணுங்க. உங்க வாய்ஸ் கட் ஆச்சு, அதனால கட்டாய் repeat வருதுங்க பண்ணுங்க. ஐயா. இளநீர் வந்துட்டு வெறும் வயிற்றுல குடிக்க கூடாதுங்க. வயிறு எம்டியா இருக்கும்போது இளநீர் குடிக்க கூடாது. அது ரொம்ப அசிடிக். அது நிறைய பேர் வந்துட்டு காலையில எந்திரிச்ச உடனே இளநீ குடிச்சா நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது அந்த மாதிரி குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கும்போது வயிறு புண் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இந்த கிட்னி இளநீர் ஸ்டோன் வந்துட்டு கிட்னி ஸ்டோனுக்கு பெருசா உதவுற மாதிரி எனக்கு தெரியல. நான் சொன்ன மூலிகைகள் வந்துட்டு உதவுதுங்க. இளநீர் வந்துட்டு அது நீர் சத்துக்காக சொல்லுவாங்க. நிறைய தண்ணி குடிங்க, இளநீ குடிங்க, ஜூஸ் குடிங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதிகமான நீர் எடுத்துக்கிட்டாலும் அது தப்புங்க. தேவைக்கு அதிகமா நீர் எடுத்துக்கிட்டாலும் அது தவறுதான். ஐயா மகேஷ்குமார் ஐயா சொல்லும்போது அந்த கேட்டன் பாயிண்ட் நம்ம உள்புற மணிக்கட்டு ரேகையில அந்த வெப்பத்தை தணிச்சாவே இந்த மாதிரியான கற்கள் உருவாகாதுன்னு சொன்னாருங்க. ஆமாங்க, ஆமா. அந்த சூடு பொதுவாவே இந்த மாதிரி தேங்காம நம்ம வெப்பத்தை பார்த்துக்கிட்டாலே தணிச்சாலே வராது. கற்கள் உருவாகாதுன்னு சொன்னாரு. ஆமா, இப்ப ஆமாங்க. இதுக்கு உண்டான உணவு முறைகள் எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாதுங்க ஐயா? எதை தவிர்க்கணும்? ஃப்ரை பண்ண உணவு, டீப் ஃப்ரை பண்ண உணவு, எண்ணெயில பொரிச்ச உணவுகள், அப்புறம் மலச்சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய எல்லா உணவுகளும் நம்ம தவிர்க்கணுங்க. மலச்சிக்கல் அதாவது ஜீரணம் இது ரெண்டும் சரியா இருக்கிற மாதிரியான உணவுகள். கிட்னிகள் இருக்கிறவங்க அந்த கிட்னிகள் சரியாகிற வரைக்கும் ஒரு அரை வயிறு சாப்பிட்டா நல்லதுங்க. ஈஸியா செரிமானம் ஆகணும். கஞ்சி,
கூழ் அந்த மாதிரி ஈஸியா செரிமானமாகிற மாதிரியான உணவுகள், பழங்கள் இது வந்துட்டு அந்த கிட்னி கல் இருக்கிற அந்த சமயத்துல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செரிமானம் வந்துட்டு ஈஸியா நடக்கணும். ரொம்ப ஈஸியா செரிமானம் நடக்கணும். அந்த மாதிரியான உணவுகள் வந்துட்டு நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். அப்புறம் நீர் காய்கறிகள், இத நான் சொல்ல மறந்துட்டேன். நீர் காய்கறிகள், எல்லா நீர் காய்கறிகளும் கிட்னியோட எனர்ஜிய வந்துட்டு அதிகப்படுத்தும். அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை கடத்தி கொடுக்கும். சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகள், வெள்ளை பூசணிக்காய், பூசணிக்காய் இது மாதிரியான காய்கறிகள் வந்துட்டு ரொம்ப உதவும். அதை அதிகமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பசிச்சு நம்ம சாப்பிடணும், நல்லா மென்னு சாப்பிடணும். அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. ரேகா செல்வகுமார் நீங்க பேசலாங்க. ஐயா வணக்கம், என்னோட பேர் ரேகா. ஐயா நீங்க சொன்னதுல வந்து அந்த மூலிகை ரணக்களி பத்தி சொல்லியிருந்தீங்க. அது நாங்க வந்து உபயோகப்படுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இதை வந்து உபயோகப்படுத்திருக்காங்க எங்க வீட்லயே. அது நல்ல மருந்து. இப்போ பீன்ஸை விட ரணக்களி வந்து அதிகமான ஒரு சக்தியை வந்து அது கொடுக்குது. இதனால என்ன ஆகுது, அது தொடர்ந்து ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் சாப்பிடும் போதே 1 வாரம் கழிச்சு அவங்களுக்கு யூரின்லயே கல்லு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கல்லு கொண்டுட்டு வந்ததெல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த ரணக்களி வந்து நீங்க காலையில ஒரு 3 இல்லன்னா 4 சாப்பிட சொல்லியிருக்கீங்க. இப்போ எங்க வீட்ல அதை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அந்த ரணக்களியில ஒரு 3 மிளகு வச்சு, அதுல ஒரே ஒரு சிட்டிகை வந்து இந்துப்பு வச்சு அத வெத்தலை பாக்கு மாதிரி மடிச்சு சாப்பிடுவாங்க ஐயா. அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு 4 நாள் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. 5 ஒரு 6 ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த கல்லு வெளியே வந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து காட்டுவாங்க. அது நல்ல சிறந்த ட்ரீட்மெண்ட் தான். அது மூலிகை பத்தி நீங்க சொன்னதுனால நான் அதை பதிவு பண்றதுக்காக நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். 2வது பாத்தீங்கன்னா, நீங்க அந்த என்னது நெருஞ்சு முள் பத்தி சொல்லியிருந்தீங்க ஐயா. அந்த நெருஞ்சு முள்ளோட முருங்கைப்பட்டையும் சேர்த்து அந்த தண்ணிய கொதிக்க வச்சு குடிச்சாலும் ரணக்களி சாப்பிட்டா என்ன ஒரு பவர் கிடைக்குமோ அது இந்த தண்ணிலயுமே கிடைக்குது. நாட்டு மருந்து கடைங்கள விக்குது, முருங்கைப்பட்டைன்னு கேட்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி நெருஞ்சு முள்ளும் வந்து நெருஞ்சு முள்ளாவும் கிடைக்குது, அவங்க பவுடர் பண்ணியும் கொடுக்குறாங்க. அதை 2த்தையும் வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தனாலுமே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஐயா. நன்றிங்க, அவ்வளவுதான். நன்றிங்க. ரொம்ப நன்றி. எனக்குமே இது யூஸ் ஆகும். எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இத நோட் பண்ணி பயன்படுத்தலாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. தேங்க்யூ மேம். பேபி மேம் நீங்க பேசலாங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம், பேசுங்க. ஒண்ணும் இல்லைங்க. எங்க அப்பா அப்படிதாங்க கல்லு சிறுநீரக கல்லுக்கு சார் சொன்ன மாதிரி பெருநெரிஞ்சலுமே பூளப்பூ சேர்த்து கொடுக்குறாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, 2யும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துங்க, பெருநெஞ்சலுமே பூளப்பூ சம அளவு எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரைச்சு கொடுக்குறாங்க. வெறும் வயிற்றுல தான் சாப்பிட சொல்றாங்க. குடிச்சும் போது 3 நாள்ல அந்த கல்லு சரியாயுதுங்க. ரொம்ப பெயின்ல வந்து படுத்து புரண்டு அழுது அப்படி இருக்கவங்களுக்கு கூட 3 நாள் 5 நாள்ல கியூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இப்ப அப்பா கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. அது அரைச்சு முழுடியே குடிக்கும்போது நல்லா எஃபெக்டிவா இருக்குங்க. இது நல்லதுங்க, நல்லதுங்க, சொல்றதுக்காக பண்ணுங்க. தேங்க்யூ நல்லதுங்க. நான் நோட் தேங்க்யூ மேம். பண்ணிக்கிறேன். நல்லதுங்க. தேங்க்யூ. சார் பாலகிருஷ்ணன் சார் நீங்க பேசலாங்க. ஹலோ, வணக்கங்க சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேன் சார், கேலரு. சொல்லுங்க சார். எமர்ஜென்சி கொஞ்சம் வேற டாபிக் தான் ஒன்று கேட்குறேங்க. சரிங்க. எங்க வீட்ல கொஞ்சம் இந்த ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. கை அந்த வாயெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி ஆகுது. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது சார். சரிங்க. இப்பதான் செக் பண்ணுங்க, ஒரு 4-5 டேஸ் ஆச்சுங்க செக் பண்ணி. சரிங்க. ப்ரெஷர் வந்து 160 இருக்குதுங்க, சுகர் வந்து 140 இருக்குது. சரிங்க. அப்புறம் இது யூரின் செக் பண்ணி யூரின் நார்மல் தானுங்க சார். சரிங்க. கொஞ்சம் பேசுறது வந்து கொஞ்சம் விட்டு விட்டு பேசுற மாதிரி இருக்குது. கை சரிங்க. வந்து கொஞ்சம் ரைட் சைடு ஹேண்ட் மட்டும் கொஞ்சம் மரமரன்னு வெயிட் தூக்க முடியுது இல்லை, ஏதாவது பிடிக்கும் போது கீழே விட்டுறாங்க. சரிங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க சார் சிம்டம்ஸ். சரிங்க. 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 அதுக்கு நீங்க எந்த சைடு சொன்னீங்க? ரைட் சைடுங்க சார், ரைட் சைடு. நீங்க தனியா கால் பண்ணுங்க, நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். நீங்க
சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். ஸோ ஆரம்ப கட்டத்துல இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்டார்டிங்ல ஒரு சிலருக்கு ஒரு சைடு வந்துட்டு மதப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கரெக்டா நாடி பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாகுதுங்க. சரிங்க சார். இப்போ வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒருத்தராவது இந்த மாதிரி இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இது இது ரொம்ப ரொம்ப காமனானதுக்கு தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி அதுவும் ஒரு காரணமா இருக்கு. 2வது இப்போ குளிர் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. இயல்பை விட ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்த ஒரு 4-5 நாட்கள் இதே மாதிரி தொடர்ந்து இருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி ஆகுங்க. சரிங்க சார். வெப்பம் வந்துட்டு போகும்போது இது மாதிரி ஆகும். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்க. ஸ்ரீனிவாசன் சார் நீங்க பேசலாங்க. ஹலோ மேம், நான் அகல்யா பேசுறேங்க மேம். மேம் சொல்லுங்க, பேசுங்க மேம். ஆக்சுவலா வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து சீனிவாசன் அவங்களுக்கு வந்து 10 days பிஃபோர் வந்து ஸ்டோன் இருந்தது. ரொம்ப ஹெவியான பெயின்ல வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கலான்னு போய் ஸ்கேன் பண்ணும்போது ஸ்டோன் 10 mm இருக்குன்னாங்க. அவங்களுக்கு வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போற அளவு பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மயக்க ஊசி போட்டு அடுத்த நாள் தான் கண் முழிச்சாங்க. சரி ஊசி போட்டுட்டு நான் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். சரி இன்ஜெக்ஷன் பண்ணாலும் தூங்குவாங்கன்னு சொன்னாலும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு எமர்ஜென்சிக்கு டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன், தேவைப்பட்டா போட்டுக்கலான்னு. அப்புறம் அடுத்த நாள் தான் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 10 mm ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் இருந்து நம்ம நீர்ல நீர் பாயிண்ட்டும் ஸ்டொமக்ல நீர் பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு இப்ப நம்ம சொன்ன எல்லா மூலிகை ஐட்டமும் கொடுத்துருக்கேன். அது கொடுக்க ஆரம்பிக்கும் போதே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ரெக்கவர் ஆகுறது வந்து நான் ஓரளவுக்கு ஃபீல் பண்ணேன். யூரின் வந்து விடும் போது கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சொல்லுவாங்க. அந்த பெயின் வந்து சடனா உடனே ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா வந்து சோம்பு கஷாயம் கொடுத்து ஒரு ஐஸ் கியூப் வந்து நல்ல கூலிங்கா ஐஸ் கியூப்ல வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டு விட்டு வச்சாங்க அப்படின்னா உடனே வந்து யூரின் ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி பெயின் உடனே அரெஸ்ட் ஆயிடுதுங்க மேம். இது வந்து நான் அனுபவபூர்வமா சொல்றேன். ஆக்சுவலா 1 டேலயே வந்து அவருக்கு வந்து பெயின் ஃபுல்லா ரெடியூஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டேல இருந்து ஆபீஸ் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நல்ல இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ மேம். திவ்ய பாரதி மேம் நீங்க பேசலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சார் இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இருந்து இந்த சிறுநீர் கடுப்பு இருந்துட்டே இருந்ததுங்க. ஆனா எனக்கு இது ஸ்டோனோட சைடு எஃபெக்டா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ பாடி ஹீட் அதிகமாயிடுச்சுன்னு நினைச்சு வெந்தயம், பாதாம் கூந்து இந்த மாதிரி தான் தினமும் எடுத்துட்டு இருந்தேன் காலையில வெறும் வயிற்றுல. அதுக்கப்புறம் 10 நாள் ஆகியும் அது சரி ஆகலை. சரி ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு யோசிச்சப்பதான் திடீர்னு அடி வயிறு வந்து ஒரு 2-3 நாளா வலி இருந்துட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு சாறு, முள்ளங்கி சாறு இந்த மாதிரி 2 நாள் எடுத்தேன். அப்புறம் பெயின் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இல்லை, பட் பெயின் வந்து கண்டினியூவா இருந்துட்டு இருந்ததுங்க. இப்போ 2 நாளா வந்து ரணகல்லி இலையோட சாறு தான் எடுத்துட்டு இருக்கேங்க. நேத்தும் இன்னைக்கு மட்டும் எடுத்திருக்கேன். வலி ஓரளவு குறைஞ்சிருக்கு, பட் வலி இருந்துட்டே இருக்கு. அதாவது தாங்க முடியாத அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு பெயின் இருந்துட்டு இருக்குங்க. இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்களா, இல்லை இந்த ரணகல்லியே வந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வலி இல்லைன்றப்போ நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா போதுங்களா? நீங்க ஹீலருங்களா? இல்லைங்க, நான் டாக்டர்லாம் கிடையாதுங்க. நான் வந்து படிக்கல. சரிங்க. ஸ்கேன் எதுவும் பண்ணி பாத்தீங்களா? இல்ல, ஸ்கேன் எதுவும் பண்ணலங்க. நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல, எனக்கு அதுக்கு விருப்பமும் இல்ல. அதனாலதான் வீட்டு மருத்துவத்திலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் கல் இருந்திருக்குங்க. அப்போ நைட்டு மிட் நைட்ல தான் திடீர்னு பெயின் வந்து என்னன்னு தெரியாம அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனப்போ ஸ்டோன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ட்ரிப்ஸ் இறக்கிட்டு ஒரு 2 days வந்து ட்ரிப்ஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு 1 monthக்கு டேப்லெட் கொடுத்து அது சாப்பிடுங்க கல் கரைஞ்சிரும்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் அது சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளா மலச்சிக்கல் பிரச்சனையும் இருந்தது. இந்த சிறுநீர் கடுப்பும் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியா ஒரு 10 நாளா தான் ரொம்ப தொடர்ந்து சரியே ஆகல. தொடர்ந்து இருந்தது. எனக்கு என்ன ஏதோ எனக்கு வந்து பாடி ஹீட் அதிகமானதுனால தான் அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு நான் எனக்கு ஸ்டோன் இருக்கும் அப்படின்ற அந்த ஐடியா இல்லாம நான் இதை எடுத்துட்டு இருந்தேங்க சார். சரிங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். ரணக்கல்லி இலை வந்துட்டு ஒரு மேம் சொன்னாங்க இல்லைங்களா, மிளகு பிளஸ் உப்போட சேர்த்தி சாப்பிடுறது. சரிங்க அது சார். ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஒரு 1 வீக் அளவு ஃபாலோ பண்ணீங்கனாலே இது கிளினிக்கல்லா இருந்தது அப்படின்னா அது குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பூளப்பூ, பெருநெரிஞ்சில் கஷாயம் அது மாதிரி வச்சு குடிக்கிறது. பக்கத்துல யாராவது ஹீலர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி. மலச்சிக்கல் அதை வந்துட்டு அது சரியாகிறதுக்கான உணவு முறை அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிருங்க. சரிங்க சார். ஓகே. இப்போ பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச வகையில யாரும் இல்ல சார். அது யாராவது இங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நீங்க சாட் பாக்ஸ்ல நம்பர் எந்த ஷேர் ஊர்ல இருக்கீங்க? கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? நான் வந்து சேலம் சார். சேலம்ல இருக்காங்க, ரெஃபர் பண்ணுங்க. ஓகே சார். சாட் பாக்ஸ்ல நம்பர் போட்டுருங்க சார். நான் பார்த்துக்கிறேன். ஆ, அப்புறம் இந்த தளத்துக்கு வந்து நான் இப்பதான் முதல் முறையா வரேன் சார். இன்னைக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இப்போ தொடர்ந்து இதுல பயணிக்கலாமா? இப்போ நான் வந்து ஹீலர் கிடையாது. நானும் தொடர்ந்து பயணிக்கலாமா? யாரை காண்டாக்ட் பண்ணணும்? அந்த டீட்டெயில்ஸும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். தேன்மொழி அவங்க நம்பர் வாங்கி வச்சுக்கிறீங்களா? ஓகேங்க சார். அவங்களுக்கு நாளைக்கு சேலம் ஹீலர் அட்ரஸ் அனுப்பிடலாம், அவங்கள கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். மேம் உங்க நம்பர் கொடுத்துருங்க. ஆ ஓகே மேம். நான் உங்களுக்கு அனுப்பட்டுங்களா? ஓகேங்க மேம். ஓகே சார். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சார் டைம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் கொஸ்டின் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. டைம் ஆனா ஆமா, க்ளோஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஆயிரும். ஆமாங்க சார். நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் இது பண்ணும்போது டைம் ஆயிருங்க சார். கேஸ் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிடலாமா? சரிங்க சார். ஓகேங்க சார். பண்ணிட்டு ஏதாவது இன்னொரு டாபிக் அப்படியே அடிஷனா பண்ணிக்கலாம். சரிங்க. அப்படி பண்ணிக்கலாமா தேன்மொழி? ஓகேங்க சார். நெக்ஸ்ட் வீக் இந்த செஷனை வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் கண்டினியூ பண்ணிக்கலாம். வேற டாபிக் அதோட இணைச்சு டாக்டர் யுகேஷ் நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவாரு. அதே மாதிரி ஹோஸ்ட் பண்றதுல வந்து தேன்மொழியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்களும் கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோட் ஆஃப் தேங்க்ஸ் பிந்து மேடம். சார் டாபிக் யாராவது கொடுத்தாங்களா சார்? இல்ல சார் டாபிக் யாராவது கொடுக்குறாங்களா? கொடுக்கலைங்க சார். அந்த நெக்ஸ்ட் வீக் வந்து இவர் யுகேஷ் கண்டினியூ பண்ணி அப்படியே வேற டாபிக் கொடுத்துடலான்னு பார்த்தேன் சார். இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு. ஓகே ஓகே சார். சரி சரி சரி. ஓகே ஓகே. இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி சார் சரி. நீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் மகேஷ் சார் இன்ஃபர்மேஷன் ஏதோ இருந்தா கொடுக்கலாம். சார் இல்ல இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன இதுதான் என்னன்னா நம்மளோட ஏஹெச்ஏ சர்வ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏஹெச்ஏக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர் டிவிஷன்ல, கோயம்புத்தூர் ரீஜன்ல. அதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் வேற ஏதாச்சும் மொபிலைஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் உங்களோட ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, பீப்புள் யாராச்சும் ஐடியா கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம கொஞ்சம் மொபிலைஸ் பண்ணி வச்சுட்டா ரெகுலர் கிளாஸ் மாதிரி, ரெகுலர் கிளாஸ்னா ஆஃப்லைன் கிளாஸ் ஏதாவது ஒரு நாள் வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகி ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா நம்ம அதுக்கு பிளான் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஃபண்ட் ரைஸ்க்கோ அல்லது ஏஹெச்சுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கோ யாருக்காச்சும் ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்தா அந்த ஐடியாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கே நம்ம ஷேர் பண்ணலாம், பேசலாம். பேசி அதுல இருந்து எது பெஸ்ட் ஐடியாவா இருக்கோ அந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது ஏஹெச்ஏ சார்பா ஒரு வேண்டுகோள். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப நம்ம மீண்டும் அதுல இருந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சார். போட்டோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம் சார். சேலம்ல இருந்து ஒருத்தர் அந்த கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. அவங்க நம்பர் வந்து போட்டிருக்காங்க. அத கொஞ்சம் நீங்க கிளாஸஸ் வேற ஏதோ இருந்தா நீங்க அவங்களை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகே. இல்லைன்னா அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த நம்பர்ல ஃபாலோ பண்ணிக்கிறோம். நான் நம்பர் கொடுக்குறேங்க சார். ஓகே ஓகேம்மா. கண்டிப்பா. ஓகேங்க. பிந்து மேடம் பர்சனல் சாட்ல போட்டுருங்க. நான் எடுத்துக்கிறேன். போட்டோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம். சொல்லட்டுங்களா?
ஓகே, ஓட் ஆஃப் தேங்க்ஸ். மேம் சொல்லுங்க மேம். ஓகே. அனைத்து ஹீலர்களுக்கும் வணக்கம். மெயினா இன்றைய சூழல்ல நமக்கு ஒவ்வொரு நாட்கள்லயும் நம்ம தள்ளிட்டு போறதுங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இப்ப போயிட்டு இருக்கிறது. இந்த சூழல்கள்ல எப்படி நம்மளை வந்து நம்ம சர்வைவல் ஆகணுங்கிற ஒரு விஷயத்த வந்து யுகேஷ் சார் வந்து ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. இது எல்லா ஹீலர்களுக்கும் நல்ல பயனளித்தது. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நம்மளுடைய ஏஹெச்எஸ் சார்பாக யுகேஷ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தென் மற்ற அனைத்து ஹீலர்கள், தேன்மொழி மேடம், தனலட்சுமி மேடம், தென் மணிகண்டன் சார், தென் பாலாஜி சார், மெயினா நம்மளுடைய மகேஷ் சார், அனைத்து நபர்களும், அது இல்லாம பேர் சொல்லாத அத்தனை ஹீலர்களுக்கும் நம்மளுடைய ஏஹெச்எஸ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்ல மீட் பண்ணுவோம். இதே டாபிக் கண்டினியூ பண்ணுவோம், வேற டாபிக் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஓகே ஆல். சார். ஓகே.